என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ரசமலாய் செய்ய போகிறோம். ரசமலாய் சூப்பராக எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 லிட்டர் நான் இங்கே 1.5 லிட்டர் எடுத்திருக்கேன். 1.5 லிட்டர் வந்து 1.5 லிட்டரு பாலில் வந்து நம்ம பாதி பால் காய்ச்சவும் பால் திரைய வைக்கிறதுக்கும் அப்புறம் வந்து சுகர் எடுத்திருக்கேன். அது தேவைப்பட்டது உங்களுக்கு. அப்புறம் பாதாம் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். பாதாம் கேஷ்யூஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நல்லா நரன்னு அடித்து எடுத்துக்கலாம். அதனால் மேலே கார்னிஷிங் பண்ண அழகாக இருக்கும். அப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு சாஃப்ரான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலில் போட்டால் நல்ல கலராக இருக்கும். பால் திரைய வைக்கிறதுக்காக லெமன் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பாலை அடுப்பில் வச்சாச்சு. இந்த அடுப்பில் தான் பால் இதாக வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் நான் வந்து பால் திரையிறதுக்கு வச்சுருக்கேன். அந்த நல்ல பாலில் வந்து கொஞ்சம் சாஃப்ரான் போட்டு கொதிக்க வைக்க போகிறேன். இதில் பாலில் லெமன் போட்டு புளிய திரைய வைக்க போகிறேன். இதை பாருங்கள், பால் நல்லபடியாக தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு ஒயிட் கலர் துணியில் அந்த தெரிஞ்ச பாலை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பால் வந்து சாஃப்ரன் போட்டனால நல்லா கலராக இருக்குது. ஒரு மாதிரி கோல்டன் கலரில் அப்படியே சூப்பராக இருக்குது. இந்த பால் நல்லா திக்காகவே ஆகிற வரைக்கும் நம்ம போட்டு குறுக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த சாஃப்ரன் வந்து நம்மள உடம்புக்கும் நல்லது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த தண்ணி போகிற அளவுக்கு அந்த கெட்ட பால் நல்லா புளிஞ்சிக்கணும். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இடையில ஸ்கிப் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சோண்டு சர்க்கரை திருப்பி 10 போட்டிருக்கேன். மீதி சர்க்கரையாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா தண்ணி வடிகிற வரை நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நம்மளை எவ்வளோ தண்ணி நல்லபடியாக வருதோ அப்போ தான் நம்ம வந்து அந்த பால்ஸ் பிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், சூப்பராக அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சாஃப்டாக ரெடியாக வந்துச்சு. நம்ம வந்து நல்லா பிசையணும். அந்த சப்பாத்தி மாவுக்கு நம்ம தண்ணி ஊற்றாமல் லேசாக உப்பு போட்டு நல்லா பிசையணும். உப்பு போட்டால் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். நல்லா பிசையணும். நம்ம சப்பாத்தி மாவு எவ்வளோ சாஃப்டாக நம்மளால் எவ்வளோ சூப்பராக அழுத்தி ப்ரெஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ இதாக முடியணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த சாஃப்டாக அந்த பால் பிடிக்க முடியும். நாங்கள் உட்காந்துட்டும் நின்றுட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பரத்தி நல்லா சாஃப்டாகி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ரவுல் பிடிக்கலாம். நல்லா ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி லைட்டாக நம்ம வந்து அந்த ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த பாலெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா பார்க்க நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்படி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாலை எடுத்து ஆற வச்சுக்கலாம். நல்லா பாருங்கள், எவ்வளோ எல்லோ கலர்லாம் இருக்குது. மஞ்சள் பாலெல்லாம் கிடையாது பாருங்கள், அந்த சாஃப்ரான் போட்டனால. இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு. இந்த சக்கரை பானி வைக்கிறதுக்காக மீதி எடுத்துருந்த சர்க்கரையில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த சக்கரை பால் அதில் ஐஸ் வாட்டர் தான் ஊற்றினேன். இது வந்து அந்த சக்கரை பானி நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். இந்த தெரிஞ்ச பாலோட இது நம்ம பால்ஸ் பிடிச்சி வச்சுருக்கலாம் ரசமலாய் தான் அந்த சக்கரை பால் எல்லாம் போட்டாச்சு. நல்லா போட்டு நல்லா கொதிக்கணும். அதே திரும்பிடும் இருந்தாலும் நம்ம ஒரு பக்கம் திரும்பணும். பாருங்கள், எவ்வளோ குட்டியாக பரத்துனது எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். அது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு பிறகு நம்ம வந்து அதை நல்லா மறைச்சி திரிச்சு போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க அதுக்குள்ளே அந்த சக்கரை இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்போ அதை எடுத்து நம்ம அந்த ஐஸ் வாட்டரில் ஊற்றி வைக்கலாம். ஐஸ் வாட்டரில் ஊற்றி வச்சதுக்கு பிறகு நம்ம கடைசியில் என்ன பண்ணலாம், இந்த சாஃப்ரான் போட்ட பாலில் போட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து பாருங்கள், அது பால்ஸு பிடிச்சி நல்லபடியாக பால்ஸு பிடிச்சி நல்லா மாவு எவ்வளோ பிசைகிறோமோ அந்த அளவுக்கு இருக்குது அந்த பால்ஸு. இல்லைன்னா அந்த பால் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம பால்ஸ் பிடிக்கிறப்ப எதுவும் ஆகலை. நம்ம ஒரு ஷேப்பாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறப்போ எதுவுமே ஆகலை. இப்போ தான் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம். பவுலில் நம்ம போட்டு ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஆனால் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் இந்த சம்மருக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மேலே நம்ம அந்த கொஞ்ச நேரம் முன்னாடி பொடிச்சு வச்ச இதெல்லாம் போட்டுக்கலாம். பாதாம் கேஷ்யூஸ் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கலாம். அது போட்டதுக்கு பிறகு நம்ம வந்து சாஃப்ரான் மேலே ஒரு டெக்கரேட்டிவ் நாங்கள் வந்து மேலே வாவ், எவ்வளோ அழகாக டேஸ்டியாக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் மறக்காமல் இது பாருங்கள். இப்போ நம்ம பசங்களுக்கு இது டேஸ்ட் பண்ண கொடுக்கலாம். எல்லோரும் இந்த இது பார்த்து ஓடி வந்தாச்சு. நான் பசங்களுக்கெல்லாம் அதை சாப்பாடு கொடுத்துக்கிறேன். எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க.
பாருங்கள். எல்லோரும் இது மாற்றி எல்லோரும் ஓடி வந்துங்க. பாருங்கள் பசங்க சூப்பர் டேஸ்டியாக இருக்குன்னாங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். சம்மர் டைமுக்கு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா.